ஏன் என்னாச்சு பிரேம்? ஏன் எல்லாரும் என்கிட்ட இதே கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க? சீமா, இன்ஸ்பெக்டர் சார் ரோகிணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த ஆக்சிடென்ட்டை நீங்க தான் பண்ணீங்களா? சீமா மேடம், எங்க கிட்ட பக்காவான சாட்சி இருக்கு. நீங்க நேஷனல் ஹைவேல உங்க வண்டியை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்கன்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கஷ்டங்கள்லாம் சீக்கிரமா தீந்து போயிடுன்னு. இருந்தாலும் என்னால இந்த சமயத்துல சீமாவுக்கு உதவி பண்ண முடியலையே. அம்மா தாயே, எல்லா கேள்விகளுக்கும் இவ பதில் சொல்றதுக்கு தைரியம் கொடுங்கம்மா. இன்ஸ்பெக்டர், நாங்க சாட்சிகளை பார்க்கலாமா? கண்டிப்பா. அதோட ஒரு காப்பியை நாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். அப்புறம் இன்னொரு காப்பியை இங்க வர வச்சிருக்கோம். கான்ஸ்டபிள், அந்த ஆள் இருக்காரா? ஆமா சார். உள்ள அனுப்புங்க. இந்தாங்க, இதான் சாட்சி. அந்த போட்டோஸ்ல அப்படி என்ன இருக்க? இது என்ன சீமா? இந்த போட்டோல சீமா என்ன சாரி கட்டிருக்காங்களோ அதே சாரியை தான் இப்பவும் கட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட் இவங்க இங்க வரதுக்கு ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. நீ ஏன் ரோஹிணி கிட்ட அப்படி நடந்துகிட்ட? ரோகிணி எங்க சீமா? பதில் சொல்லு சீமா, ரோஹிணி எங்க? கார்ல உன் கூட அமரும் இருந்திருக்கான். நீ அமர் கூட எங்க போயிட்டு வந்த? எதுக்காக வெளியே போன? சீமா, என்னமா இதெல்லாம்? வாய் திறந்து பேசு. சீமா, ரோகிணி உன்னோட தங்கச்சி. உன் தங்கச்சி உன்னால எப்படி இப்படி பண்ண முடியுது? அம்மா சீமா, எங்களுக்கு அந்த போட்டோல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. ஆனா இங்க பாருமா, அங்க அப்படி என்னதான் நடந்தது? இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையா எனக்கு? சீமாவை எப்படிதான் காப்பாத்த போறனோ தெரியலையே. அம்மா தாயே, நீங்க தாமா சீமாவை காப்பாத்தணும். சீமா, பேசாம இருக்கிறதால ஒண்ணும் ஆக போறது இல்ல. இங்க பாருங்க, இந்த போட்டோஸ பாருங்க. இதுல தெளிவா தெரியுது ரோகிணி உங்க வண்டிக்கு முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. நீங்க ஏன் பிரேக் போடலன்னு சொல்லுங்க. சீமா, சீமா பதில் சொல்லுங்க சீமா. நான் இப்ப எல்லா உண்மைகளையும் சொல்லி ஆகணும். இல்லம்மா சீமா, இப்ப நீ யாருக்கிட்ட எதுவும் சொல்லாத. நாளைக்கு விடியும் போது பாத்துக்கலாம். ஒரு தடவை ரோகிணிக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னா
அதுக்கப்புறமா எல்லாமே சரியா போயிடும். ஏன் சுஜாதாக்கா, நீங்க என்னமோ சீமாவுக்கு பெருசா வக்காலத்து வாங்குனீங்க? இவளை பத்தி எனக்கு எப்பவோ நல்லா புரிஞ்சு போச்சு. ரோகிணி காணாம போனதுக்கு அப்புறம் இவ முகத்துல கொஞ்சம் கூட கவலையவே காணோம். சீமா, சித்தார்த்தா உன்கிட்ட கேக்குறாருல, நீ ரோகிணிய மீட் பண்ணியா இல்லையா? ஏன் இப்படி பதில் சொல்ல மாட்டேங்கிற? அந்த ஸ்ருதியை வேற நீ ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிருக்க. முதல் முறையா நீ ரோகிணி மேல அக்கறை இல்லாத மாதிரி நடந்துக்கிறத நான் பாக்குறேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நாங்க எடுத்துக்கிறது? இல்ல சீமானியால அப்படி பண்ண முடியாது. நிச்சயமா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. நீ சொல்றது சரிதாம்மா. சீமாவால அப்படி செய்ய முடியாது. உன்னை நாம மறந்துட்டோம். சீமா இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு முன்னால சீமாவும் ரோஹிணியும் சகோதரிங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்காங்க. சீமாவால இந்த தப்பு செய்ய முடியாது. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த போட்டோஸை வச்சு பார்த்தா ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்கிறது நிரூபணமாகுது. அப்புறம் இன்னொரு உண்மையும் தெளிவா தெரியுது. இதுக்கு பின்னாடி சீமா தான் இருக்காங்கன்னு. நீங்களே இவங்க கிட்ட கேளுங்க, ரோகிணி எங்கன்னு கேளுங்க. சித்தார்த்தனா ஒருவேளை இது தப்பான போட்டோஸா கூட இருக்கலாம் இல்லையா? அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இது மார்பிங் பண்ணப்பட்ட போட்டோஸா இருக்கலாம் இல்லையா? அதனாலதான் நாங்க இத ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போட்டோ எடுத்த போட்டோகிராஃபரும் இங்கதான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு வைல்ட் லைன் போட்டோகிராஃபர். அவர் நேஷனல் ஹைவேல போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது இத பார்த்திருக்காரு. கான்ஸ்டபிள், அவரை கூட்டிட்டு வாங்க. சொல்லுங்க, அந்த ஆக்சிடென்ட் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு? சார், நான் நேஷனல் ஹைவேல வைல்ட் லைன் போட்டோகிராஃப் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளிக் பண்ண போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த போது அந்த போட்டோல இந்த ஆக்சிடென்ட் ஆன போட்டோவும் என்கிட்ட இருந்துச்சு. இத பார்த்த உடனே அதிர்ச்சியா இருந்தது. அதனாலதான் நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இதை உங்ககிட்ட காமிச்சேன். ஆனா இருந்தாலும் பேரண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிப்போர்ட் வர வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட் வந்துடும். ஒருவேளை அவங்க கொடுக்கிற ரிப்போர்ட்ல இந்த போட்டோல இருக்கிறது உண்மைதான் நிரூபணம் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல நாங்க சீமாவை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். போட சொன்னாங்க. சரி, இப்ப நாங்க கிளம்புறோம். எப்படி சொல்றது? எல்லாரும் யாருக்காக கவலைப்பட்டு இருக்காங்க? அவ ஒரு மாய பொம்பளைன்னு. அவ அமரையும் வைஷ்ணவி அம்மாவையும் கொலை பண்ணி பார்த்தா. அதனாலதான் நான் அவளை. ஆனா நம்ம ரோஹிணி நம்ம கிட்டதான் இருக்கான்னு எப்படி சொல்றது? கவலைப்படாதீங்க, ரோஹிணி கண்டிப்பா திரும்பி வந்துருவா. அவ கண்டிப்பா நல்லாதான் இருப்பா. சீமா, சீமா, நீங்க உங்க தங்கச்சி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவளை ஆக்சிடென்ட் பண்ணதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. அவ மேல ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டா கூட உங்களால தாங்கிக்க முடியாது. சீமா, ப்ளீஸ் உண்மை என்னன்னு சொல்லிடுங்க. ப்ளீஸ் சீமா, ரோகிணி எங்க?
உண்மையிலேயே இந்த ஆக்சிடென்ட் நடந்ததா சீமா? நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். ப்ளீஸ் ரோகிணி எங்க இருக்கான்னு சொல்லிடுங்க. உன்னை சாகடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கொடுக்கலையே, நீயாவே செத்துட்ட.